ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஜேடிபி சேனல். இது பாருங்கள், பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறேன். வெங்காயம், தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி முந்திரி போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் இதை போட்டு அப்படியே நம்ம அரைச்சிக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் வந்து தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய், கடுகு சேர்த்து இந்த விழுதை கொட்டிட்டு நல்ல ஒரு கலரிட்டு 1 டம்ளர் பால் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், பன்னீர் வந்து நான் வீட்டில் செஞ்சது. ஸோ இது அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா அருமையாக வரும். இதை பாருங்கள், இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம ஒரு கொதி வந்து கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறோம். 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டுக்கோங்க. இதுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து ஃபுல்கா பண்ணுறேன் பாருங்கள், ஃபுல்கா பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே புஷ்ஷுன்னு நான் நல்லா உப்பி வருது. உப்பி வரலனா கூட இந்த மாதிரி ஃபுல்கா மாதிரி போடும்போது ஆயில் சேராமல் இருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு கீ சேர்த்துக்கோங்க தேவையாக இருந்ததுன்னா. அது வந்து கெட்ட கொழுப்பு கிடையாது, நல்ல கொழுப்பு, சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி வெங்காயம் வந்து நான் லெமன் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி குடமிளகாயை வந்து முழுசாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், கட் பண்ணிட்டேன். இது வந்து சப்பாத்தி கூட சேலடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சப்பாத்தி பாருங்கள், லேயர் நல்லா பிரிஞ்சு வருது. இதை வந்து நம்ம பன்னீர் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. குடமிளகா 2 சாலட் வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குடமிளகா கூட 1 டம்ளர் மோர் வச்சுக்கோங்க. ரொம்பவே அருமையான ஒரு டின்னராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆனியன் சாலட் சாப்பிடும்போது உங்களுக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.